ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றதை அந்த விலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிபியா அவார்ட் ஃபங்க்ஷன் 2023ல் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் குக்கிங் சேனலுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. முத நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நம்ம நேராக மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து அப்படி நம்ம போய் கலந்துக்கிட்டோம். அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக நாங்கள் விசிட் பண்ணோம் எல்லாத்தையுமேவும். இல்லை வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மொதல் நாள் சாட்டர்டே பட்டிமன்றம் ஷோ நடந்துச்சு. விஜய் டிவிலேருந்து ராமர், அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து 2-3 பேர் கலந்துருந்தாங்க. துணிவு படத்தில் நடித்த மைப்பாவும் கலந்துருந்தாங்க. சனிக்கிழமை மார்னிங் இந்த ஷோ ஃபுல்லாக நடந்துச்சு. நம்ம கீழே ஸ்டாலில் போய் இன்வைட் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம். மேலே ஷோ நடந்துச்சு. ஷோ நான் அட்டன் பண்ணலை. ஏன்னா சாட்டர்டே மார்னிங் தான் நான் ரீச் ஆனேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக இங்கே ரொம்ப டயர்டாயிருச்சு. இதை விட உட்காந்து ஃபுல் ஷோவே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேமை மட்டும் சொல்லிவிட்டு கீழே ஸ்டாலை ஃபுல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பார்த்தீங்கன்னா கிரேட் ஆர்டிஸ்ட். என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாமே கேமரா மூலியமாகவே போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பென்சில்லே ஆர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான முறையிலே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குமே நிறைய சொல்லித்தராங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதை மறந்துடக்கூடாதுன்றக்காக இவங்க பாரம்பரியமான முறையில் ஆர்டிஸ்ட் பென்சிலே பண்ணி கொடுக்குறாங்க. அதே குழந்தைங்களுக்குமே சொல்லித்தராங்க. நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ். இதெல்லாம் இப்போ இருக்கிறதுல நம்ம தவிர்க்கக்கூடிய ஒன்று. அந்த மேகி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலுமே அன்ஹெல்தி தான். குழந்தைங்க என்ன சொன்னாலுமே கேட்டு அடாப்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லேயே நூடுல்ஸ் பேக் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. கம்பு, திணை, வரகரிசி, குதிரைவாளி, சாமை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இந்த எல்லாத்துலேயுமே நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் 2-3 எடுத்திருந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பார்க்குறது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. இங்கே அரிசி வடக்கு சாப்பிடுங்க சார். வடக்கமாய் அரிசி நீங்கள் மைதாவும் பாஸ்தா பண்ணுறீங்க. ரைஸ் அதான் ஒரு அரிசி பாஸ்தா பாஸ்தா வந்து உங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் பாஸ்தாவே தரலாம். அது பண்ணிட்டு அரிசி பாஸ்தா சொல்லி சவுத் இந்தியாவை நம்மளாம் ஃபஸ்ட்டு அரிசி பாஸ்தா பண்ணிட்டு ஃபுல் ரைஸா 100% ரைஸ். நீங்கள் அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் பெனிஃபிட் ஆகும். குழந்தைக்கு இல்லை. அதோட நீங்கள் ஸ்வீட்டாகவும் பண்ணலாம், வடகம் மாதிரி பண்ணலாம், பாஸ்தா நார்மல் பாஸ்தா மாதிரி பண்ணலாம். இட் வில் பி குட் ஃபார் எனிதிங் எல்ஸ். எல்லா டைப்ஸும் இருக்குது. பாலரை 2 அந்த பாஸ்தாவே 2 டைப்ஸு. நெக்ஸ்ட் இது சேவர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஸ்ப்ரிங் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அது பாலரை சொல்லுவாங்க. பாலரை ஜவ்வரிசி இல்லாமல் நீங்கள் பாயசம் பண்ணலாம். இது அடப்படம்னு சொல்லுவாங்க. கேரளா சைடு ஃபேமஸ் இது. அப்புறம் இது இடியாப்பம் மாதிரி பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸாக. அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபியூச்சர் ஃபுல்லாக அரிசி பேஸாக வரும். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு நான்
இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா கான்செப்ட்டுமே வச்சுருந்தாங்க. நம்ம எதெல்லாம் மைதாவில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு ரைஸை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க ப்ராடக்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இருக்கிற எல்லா ஐட்டமே வந்து வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டாலுக்குலாம் நம்ம போகிறது வந்து ஒரு பெனிஃபிட் தான். யூனிக்காக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வெளியில் பார்க்காத எல்லாத்தையுமே வந்து இங்கே பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டாடி அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் உள்ளே நுழையிறதுலேருந்து வெளியில் என்ட்ரு ஆகிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மில்லட் சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருந்துச்சு. சாப்பிட்ற மிட்டாய் ஆகட்டும், சமைக்கிற ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மில்லட்ஸு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்தி ப்ராடக்ட்டு தான். காஸ்ட் எவ்வளோ ஆகுது சார்? 300 ரூபா, 250 ரூபா, 200 ரூபா. இதுவே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11:30 போல் நாங்கள் வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30க்கு மேலே ஆயிருக்கும். ரொம்ப வந்துட்டு டயர்டாயிருச்சு. போகிற வழியில் ஒரு இளநீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம வாங்கின பாஸ்தா வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம், அங்கே வாங்கினது தான். இது மைதா கிடையாது, அரிசியில் வாங்கின பாஸ்தா தான். வாங்க நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். தண்ணியை வந்துட்டு காய வச்சாச்சு. தண்ணி நல்லா குதிச்சதும் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பாஸ்தாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப வந்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம். மைதா வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அரிசியில் செஞ்ச பாஸ்தான்றதுனால டக்குன்னு வந்து வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் வடிகட்டிட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாஸ்தாவை தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இப்போயே ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்க்கல. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொடிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு பலன்னு இருந்துச்சு. எனக்கு இந்த பாஸ்தா வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மைதாவில் வாங்கி செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாகவும் இருக்கும். பயப்படுவோம், குழந்தைங்களுக்கு வந்துட்டு அன்ஹெல்தி ஆயிருமோ அப்படின்றதுக்காக. அரிசியில் செஞ்ச பாஸ்தான்றனால வந்து பயம்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இடியாப்பம்லாம் எப்படி சாப்பிடுவோம், கார இடியாப்பம், புட்டு, கார புட்டுலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பாஸ்தா மெத்தடில் வந்து இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம்.
ஏன்னா நம்ம வந்துட்டு மைதானா தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அன்ஹெல்தின்னு சொல்லுவோம். இது வந்து வெறுமனே ரைஸ் மட்டும்தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. எப்படி இருக்குது பாப்பா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவார்டு ஃபங்க்ஷன் போன விலாக் வரும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.